அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா லொக்கேஷன் சொல்லுவாங்க. ஜாகிரஃபியில் மொதல் டாபிக் அமைவிடம் சொல்லுவாங்க தமிழில். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எர்த்தை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? எர்த்தோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர்னு சொல்லிட்டு இன்டீரியர் நம்ம முன்னாடியே பார்த்தோம், போன கிளாஸ்லேயே கோர் இருந்துச்சு, நைஃபு நிக்கல் அந்த இதெல்லாம் சொல்லி பார்த்தோம். அதே போல் எக்ஸ்டீரியரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்தியாவில் என்னென்ன நம்ம பிரித்து வச்சுருக்கோம், நம்ம பூமியை எப்படி பார்க்குறோன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ முக்கியமாக லேட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எர்த்தில் இந்த மாதிரி லைன்ஸ் போச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா லாங்கிடியூட்னு சொல்லுவாங்க. ஸோ எர்த்தில் இந்த மாதிரி லைன்ஸ் போச்சுன்னா அதை வந்து லாட்டிடியூட்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழில் அச்சரேகை, இங்கே தீர்க்க ரேகைன்னு சொல்லுவாங்க. யாரும் நோட் பண்ணாதீங்க, நடத்தி முடிச்சதுக்கப்புறம் வந்து எழுதணும். ஸோ அச்சரேகை அப்புறம் தீர்க்க ரேகைன்னு சொல்லுவாங்க. அமைவிடம் சொல்லி ஹெட்டிங் பார்க்குறோமா? அப்போ பூமியில் ஒரு இடத்த நம்ம குறிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ லாட்டிடியூட் எந்த மாதிரி போகுது, நார்த்தில் இருந்து சவுத் வரைக்கும் போகுது. கரெக்டா? புரியுதா உங்களுக்கு சொல்ல வருது? இந்த லைன் நான் இப்படி போட்டிருக்கேன்னா அது வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் வரைக்கும் தான் போட்டிருக்கேன். பட் எந்த டைரக்ஷனை ஃபுல்லாமே குறிக்குதுன்னா நார்த் டு சவுத்தை வந்து குறிக்குது. அப்போ நம்ம லாட்டிடியூட் மெஷர் பண்ணும்போது என்ன போடணும், ஒன்று நார்த் போடணும், இல்லைன்னா சவுத் போடணும். ஸோ இந்த சென்டர் பார்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 டிகிரின்னு சொல்லுவாங்க. இந்த சென்டராக இருக்கிறது 0 டிகிரின்னு சொல்லுவாங்க. அதோட பேர் ஈக்குவேட்டர். 0 டிகிரிக்கு சதர்ன் சைடு 23 டிகிரி அண்ட் நார்த்தன் டைரக்ஷன்ல 23 டிகிரி, அதுக்கப்புறம் 66 டிகிரி, இங்கிட்ட 66 டிகிரி, ஸோ கடைசியா 90 டிகிரி, இங்க 90 டிகிரி. இது ஒவ்வொன்றுக்குமே ஒரு பெயர்கள் வந்து இருக்கு. 0 டிகிரியை நம்ம என்ன மெஷர் பண்ணுவோம்னா ஈக்குவேட்டார்னு சொல்லி மெஷர். 23 டிகிரி நார்த்துன்றத கேன்சர்னு சொல்லி மெஷர் பண்ணும். ஸோ தமிழில் கடகரேகை. அதே போல சதன் சைடு 23 டிகிரி மகர ரேகை, கேப்ரிகான் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அப்புறம் இந்த 66 டிகிரின்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்டார்டிகா சர்க்கிள். ஏன்னா சதர்ன் ரீஜன்ல தான் அண்டார்டிகா சர்க்கிள் இருக்கும், நார்த்தன் ரீஜன்ல ஆர்டிக் சர்க்கிள் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 90 டிகிரி நார்த் போல், இந்த பக்கம் 90 டிகிரி சவுத் போல். அப்போ பூமியில 0 டிகிரிக்கு மேலே ஃபுல்லாமே என்ன சொல்லணும்னா நார்த்துன்னு சொல்லணும். 0 டிகிரிக்கு கீழே ஃபுல்லாமே சவுத் சைடு. இது எதை வச்சு பிரிச்சிருக்கோம், லாட்டிடியூட் வச்சு பிரிச்சிருக்கோம், அதாவது அச்சரேகை. ஓகேங்களா? அப்போ அச்சரேகை பொறுத்த மட்டும் அது வடக்கு, இது தெற்கு. இந்த பக்கம் தீர்க்க ரேகைன்னு ஒன்று இருக்கா, அப்போ இங்கே சென்ட்ரல் லைன் ஒன்று வருமா? இதை பொறுத்த அளவுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாமே ஈஸ்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாமே வெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதை நார்த்தன் ஹெமிஸ்பியர் சொல்லுவாங்க, சதர்ன் ஹெமிஸ்பியர் சொல்லுவாங்க, ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அண்டு வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். வடஅரைக்கோளம், தென்னரைக்கோளம், கிழக்கரைக்கோளம், அப்புறம் மேற்கரைக்கோளம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது போக இல்லாமல் இந்த பெயர்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். 0 டிகிரி என்னதான் ஈக்குவேட்டர், தமிழில் பூமத்திய ரேகைன்னு சொல்லுவாங்க, பூமத்திய ரேகை, இல்லைன்னா நிலநடுக்கோட்டு பகுதி. நிலநடுக்கோட்டு பகுதி இல்லைன்னா பூமத்திய ரேகை, இங்கிலீஷ்ல டிராபிக்கல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த 0 டிகிரியை தான் என்ன சொல்லணும் நம்ம, டிராபிக்கல். இதுக்கு நிறைய பேர்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம மான்சூன் டாபிக் அந்த டாபிக்லாம் வரும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு டிராபிக்கல். இதுக்கு மேலே உள்ளது சப் டிராபிக்கல், கடைசியா உள்ளது கோல்டு ஜோன். அப்போ பூமி எப்படி இருக்கு, 3 விதமான கிளைமேட்டா பிரிஞ்சு கிடக்கு.
ஒன்று ட்ராபிக்கல், இன்னொன்று சப்ட்ராபிக்கல், மேலே போக கோல்டு. அப்போ சென்டராக இருக்க பார்ட் ஃபுல்லாமே எப்போவுமே எப்படி இருக்கும்னா ஹீட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா சூரியனோட ஒளி படும் போது சென்ட்ரல் லைனில் தான் படுது, இந்த பக்கம் ஃபுல்லாமே ஸ்லாண்டிங்காக படுது. அதனால வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலம், அடுத்து குளிர் மண்டலம் சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ லாட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ லாட்டிடியூட்ன்றது ஏற்கனவே சொல்லிட்டோம், நார்த் சவுத்துன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணணும். லாங்கிடியூடுன்றது வெஸ்ட் ஈஸ்ட்ன்னு மெஷர் பண்ணணும். அப்போ எந்த இடத்துலலாம் அச்சரேகையை குறிக்கிறாங்களோ அங்கே ஃபுல்லாக என்ன வந்துடும், ஒன்று வடக்குன்னு வரும், இல்லைன்னா தெற்குன்னு சொல்லிட்டு வரும். லாங்கிடியூட் மெஷர் பண்ணும்போது ஒன்று வெஸ்ட்டுன்னு வரும், இல்லைன்னா ஈஸ்ட்ன்னு வரும். அப்போ 0 டிகிரிக்கு மேலே உள்ள கண்ட்ரிஸ் ஃபுல்லாமே என்னது, நார்த். 0 டிகிரிக்கு கீழே உள்ள கண்ட்ரிஸ் ஃபுல்லாமே என்னது, சவுத். அதே போல் இந்த லாங்கிடியூடுக்கு ரைட் சைடு இருக்கிறது ஃபுல்லாமே ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், இந்த லாங்கிடியூடுக்கு இந்த பக்கம் உள்ளது ஃபுல்லாமே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். நம்ம இந்தியா கரெக்டாக எங்கே இருக்குன்னா இந்த லேயரில் இருக்கு. அதாவது 23 டிகிரி நார்த்தில் வந்து இருக்கு. ஸோ கரெக்டாக எங்கே இருக்குன்னா இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு, இங்கே இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்தியாவோட டைரக்ஷன் எங்கே இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேக்டே. இதில் லொக்கேஷன் அமைவிடம் டாப்பிக்கில் முதல் ஃபேக்டே என்ன தான், இந்தியாவின் அமைவிடம் எங்கே உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம லாட்டிடியூட் வைஸ் பார்த்தோம்னா என்ன இருக்கு, இந்த லாட்டிடியூட்ஸ் இங்கே இருக்கு, இந்த லாட்டிடியூட்ஸ் இங்கே இருக்கு. இப்படி தானே லாட்டிடியூட்ஸ் குறிப்போம், தலைப்பகுதியும் வால் பகுதியும். லாங்கிடியூட் எப்படி குறிப்போம், இந்த பக்கமும் இந்த பக்கமும். கரெக்டா? அப்போ இந்ததும் இதுவும் என்ன டைரக்ஷன் போடணும், நம்ம நார்த்துன்னு தான் போடணும், சவுத் போடக்கூடாது. புரியுதா? லாட்டிடியூடை பொறுத்தளவு ஒன்று நார்த் போடணும், இல்லைன்னா சவுத் போடணும். 0 டிகிரிக்கு மேலே இருந்தால் தான் நான் என்ன சொன்னேன், நார்த்துன்னு சொன்னேன். 0 டிகிரிக்கு கீழே போனாதான் சவுத். அப்போ இந்தியாவோட லாட்டிடியூட்ஸ் ஃபுல்லாமே எங்க இருக்கு, 0 டிகிரிக்கு மேலே இருக்கு. அப்ப இந்த ரெண்டு இதை குறிக்கும் போது நான் என்னதான் பண்ணணும், நார்த்துன்னு தான் சொல்லணும். அப்ப நம்மளோட லாட்டிடியூட் லாங்கிடியூட் எங்க இருக்குன்னா இந்த ரெண்டை குறிக்கும் போது நான் என்ன சொல்லணும்னா 804 and 3706 நார்த். புரியுதா? ஏன் நார்த் போறேன், புரியுதா? புரியுதா? ஓகே. அப்ப லாட்டிடியூட் என்ன சார், லாட்டிடியூட்னா இப்படி சொன்னீங்க, இப்படி கோடு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா டைரக்ஷனுக்கு இப்படிதான் நம்ம போடுவோம். அதாவது இந்தியா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கு, இப்படி இருக்கு. புரிஞ்சுதா? அப்ப இந்த லாட்டிடியூட்ஸ் ஃபுல்லாமே 3706 நார்த் அண்ட் 804 நார்த். அப்ப கன்னியாகுமரியில என்ன இருக்கு, 8 டிகிரி 4 நார்த்ல வந்து கன்னியாகுமரி இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் 3706 வந்து நார்த்ல வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதே போல குஜராத்தும் இங்கிட்ட அருணாச்சல பிரதேசம் தானே எண்டு, இது என்ன போடுவாங்கன்னா 6807 and 97/25. இங்க என்ன போடணும், எந்த டைரக்ஷன் போடணும், ஈஸ்ட்ன்னு சொல்லி போடணும். ஏன்னா லாங்கிடியூட் குறிக்கும் போது என்னது, ஒன்று ஈஸ்ட் போடணும், இல்லைன்னா வெஸ்ட் போடணும். அப்போ இந்தியா ஃபுல்லாமே எங்கே இருக்கான், இந்த பிளேஸில் தானே இருக்கு. அதனால லாங்கிடியூட் ஃபுல்லாமே நான் என்ன போட்டுக்கிறேன், ஈஸ்ட்ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். இது புரிஞ்சுதா, புரியலையா? ஓகே. அப்போ இதுதான் ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு டேட்டாவாக கொடுத்துருப்பாங்க. இந்தியாவோட லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அச்சரேகை 8 டிகிரி 4 வடக்கு, 37 டிகிரி வடக்கு, 6 வடக்கு. கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா 68 டிகிரி கிழக்கு, 97 டிகிரி 25 கிழக்கு. நம்ம படிக்கும்போது என்ன ரெண்டுமே ஈஸ்ட் போட்டிருக்காங்க, ரெண்டுமே நார்த்து போட்டிருக்காங்க. இது கன்னியாகுமரி சவுத் சைடு தானே இருக்கு, அப்போ எஸ் சவுத் தானே போடணும், எதுக்கு நார்த்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு குழம்பக்கூடாது. புரியுதா? எதுக்கு போட்டாங்க, 0 டிகிரிக்கு மேலே ஃபுல்லாமே நார்த்தன் ஹெமிஸ்பியர், அந்த லாங்கிடியூடுக்கு ரைட் சைடு ஃபுல்லாமே ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். அப்போ ரெண்டுக்கும் சென்ட்ராப்ல தானே இருக்கு இந்தியா. அதனால இதோட அமைவிட எதுவா, நார்த் ஈஸ்ட் ஹெமிஸ்பியர். வடகிழக்கு அரைக்கோளத்தில் எங்க இருக்கா, இந்தியா வந்து அமைந்துள்ளது. முன்னாடியே சொன்னா இந்தியாவின் அமைவிடம் எங்க இருக்கு,
வடகிழக்கு அரைக்கோளத்துல வந்து இருக்கு. அதோட லாட்டிடியூட் லாங்கிடியூட் கேட்டாங்கன்னா இந்த 804 and 37 புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போ லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்ஸ் வந்து டோட்டலா பூமியில எத்தனை இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது லாட்டிடியூட்ஸ், இது லாங்கிடியூட். ஸோ லாட்டிடியூட் லாங்கிடியூட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இப்போ லாங்கிடியூட் அண்டு லாட்டிடியூட்ஸ் வந்து மொத்தமாக பூமியில் எத்தனை இருக்குது, எத்தனை பிரித்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து லாட்டிடியூட்ஸ், மொத்தம் எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 181 லைன்ஸ் வந்து இருக்குது லாட்டிடியூட்ஸில். எப்படி சார்? ஸோ இது என்ன நம்ம சொல்லுவோம் ஸ்கூல் டேஸில், ப்ரொடெக்டர்னு சொல்லியிருப்போமா, பாகைமானின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்போமா, ஞாபகம் இருக்கா? ஸோ 0 டிகிரியிலேருந்து 10, 20, 30, 40ன்னு சொல்லிட்டு 90 டிகிரி இங்கே இருக்கும். கரெக்டா? அதே போல தானே கீழேயும். அப்போ மேலே 90 டிகிரி, கீழே 90 டிகிரி. அப்போ லாட்டிடியூட்ஸ் எத்தனை இருக்கும்? 90, கீழே 90, 180. 0 நம்ம கால்குலேட் பண்ணலையா, அது ஒரு 1. அப்போ மொத்தம் 181 லைன்ஸ் வந்து எப்படி இருக்கான், லாட்டிடியூட்ஸ் வந்து இருக்கு. இன்னொன்று நீங்கள் அதை பொறுத்த மட்டும் லாட்டிடியூட்ஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக சுற்றி தான் ஒரு லாட்டிடியூட். ஸோ எடுத்து இப்படி இருக்குன்னா இந்த எல்லாத்தையும் சுற்றி தான் ஒரு லாட்டிடியூட்ஸ் இருக்கும். ஆனால் லாங்கிடியூட் அப்படி கிடையாது. நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் ஒரு லாங்கிடியூட், இதுக்கு பேக் சைடு இன்னொரு லாங்கிடியூட் இருக்கும். ஓகேங்களா? லாட்டிடியூடை பொறுத்தளவு பூமி முழுக்க ஒரே லாட்டிடியூடு தான், அதனால தான் 181 போட்டிருக்கோம். லாங்கிடியூடை பொறுத்தளவு ஒரு பக்கம் மட்டும்தான் என்னது, ஒரு லைன், பின்னாடி என்ன இருக்கும், இன்னொரு லைன்ஸ் வந்து இருக்கும். அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு சர்க்கிள் மாதிரி தான். அப்போ சர்க்கிளில் எத்தனை டிகிரிஸ் பிரிச்சுக்கலாம் நம்ம? 360 டிகிரிஸ்ன்னு சொல்லுவாங்களா, இதே தான். இது 180யா, பின்னாடி பக்கம் இன்னொரு ஒரு 180, அப்போ மொத்தம் 360 டிகிரி. ஓகேங்களா? அப்போ லாங்கிடியூட் எத்தனை இருக்கு? 360 டிகிரிஸ் வந்து சொல்கிறோம். இதை டிகிரிஸில் மெஷர் பண்ணுவாங்க, இது வெறும் லைன்ஸ் தான். ஓகேங்களா? அதனால தான் 804ன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த டிகிரின்றதை நாட்டுன்னு சொல்லி குறிக்கணும். ஓகேங்களா? அப்போ தீர்க்க ரேகை எத்தனை இருக்குன்னா 360 கோடுகள் இல்லைன்னா 360 டிகிரிகள் இருக்கு. மேக்ஸ் சம்மந்தமாக சொன்னோம்னா டிகிரிஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம ஜியாகிரபிக்கலில் லைன்ஸ்ன்னே வச்சுக்கலாம். இது என்ன இருக்கு, லாட்டிடியூட்ஸு 181 லைன்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக குரூப் 1லலாம் இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. லாட்டிடியூட் எதை மெஷர் பண்ணும், லாங்கிடியூட் எதை மெஷர் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ லாட்டிடியூட் முன்னாடியே நம்ம பார்த்தோமா, 0 டிகிரி, 23 டிகிரி. அப்போ சன்னோட லைட்டு இதில் ப்ரப்பண்டிகுலராக விழுகிறனால இங்கே ஸ்லாண்டிங்காக விழுகுது. ஓகேங்களா? அப்போ சென்டர் லைன் எப்பவுமே எப்படி இருக்குமா, ஹீட்டாக இருக்கும். இப்போ தான் பார்த்தோம். அதனால தான் அதோட பேர் என்ன சொன்னாங்க, ட்ராபிக்கல் இல்லைன்னா ஹீட் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மேலே என்ன பார்த்தோம், சப்ட்ராபிக்கல்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு மேலே என்ன பார்த்தோம், கோல்டுன்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். இப்போ இதே 3 லைன்ஸ் தானே கீழேயும். அப்போ இங்கே ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் அண்டு கோல்டு. அப்போ லாட்டிடியூட்ஸ் எதை மெஷர் பண்ணுது, பூமியில் உள்ள வெப்பநிலையை வந்து மெஷர் பண்ணுது, எந்த இடத்துல எவ்வளோ வெப்பம் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இது பக்கத்தில் என்ன எழுதி வச்சுக்கலாம், டெம்பரேச்சர்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ லாட்டிடியூட்ஸ் எதை மெஷர் பண்ணுதுன்னா டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுது. சூரியனை மையமாக வச்சு எங்கே வெளிச்சம் விழுகுதோ அந்த இடத்துல ஃபுல்லாமே ஹீட் அதிகமாக இருக்கும். அதுக்கு மேலே போக 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 ஹீட் வந்து கம்மியாக இருக்கும். ஏற்கனவே இது ஒரு ஓல்டு கொஸ்டின் பேப்பராக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஜென்ரலாக கேட்பாங்க. எப்போவுமே நம்ம படித்தது அப்படியே இருக்காது. ஓகேங்களா? அது நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம படித்து புரிஞ்சு வச்சுருக்கிறது தான் அதில் கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டாங்க. எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஈக்குவேட்டர்ல இருந்து ஒரு மனுஷன் போலை நோக்கி போறாரு. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்குறாங்க. ஸோ இதான் கொஸ்டின். ஆன்சர் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஒருத்தவங்க இன்க்ரீஸ், ஒருத்தவங்க டிக்ரீஸ். டிக்ரீஸ் டிக்ரீஸ்
எல்லாருமே டிகிரிஸா? நீங்க டிகிரிஸ் தெரியல. சரி, ஓகே. ஸோ எப்படி ஆகுமா டெம்பரேச்சர்? டிக்ரீஸ் தான் ஆகும். கரெக்ட். ஏன்? ஏன்னா சென்டர்ல தான் வெப்பம் அதிகமாக இருக்கு, இங்கே என்ன இருக்கு? கோல்டு இருக்கு. ஒன்று ஆர்டிக் அண்டார்டிகா வச்சு நான் வச்சுக்கலாம், கீழே பனிக்கட்டி தான் இருக்கு, அப்போ டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். அப்போ என்ன, அது ஈக்குவேட்டர்ல இருந்து போலை நோக்கி போனார்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும், போல்ல இருந்து ஈக்குவேட்டர் நோக்கி போனார்னா இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். இதை தான் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் இது எங்கே கிடையாதா? டைரக்டாக புக் டேட்டால இப்படி கொடுத்துருக்க மாட்டோம். இங்கே வெப்பமாக இருக்கும் இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க, ஆனால் நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அடிக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது மாதிரி தான்ப்பா கொஸ்டின் கேட்டாங்க. ஒரு மனிதன் வந்து நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து துருவத்தை நோக்கி போறாரு, அதோட வெப்பநிலை வந்து அதிகரிக்குமா, குறையுமா, மாறாமல் இருக்குமா, இல்லை எதுவுமே இருக்காதா, அந்த மாதிரி சொல்லி ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? அப்போ குறையும். அங்கேருந்து இங்கே வந்தால் குறையும், இங்கேருந்து அங்கே போனாங்கன்னா கூடும். ஒன்று அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா கீழே என்னதான் இருக்கு? பனிக்கட்டி தானே இருக்கு. அப்போ வெப்பத்துலேருந்து பனிக்கட்டி நோக்கி பக்கத்தில் போகும்போது என்ன ஆகும்? வெப்பம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். இப்படி நான் வச்சுக்கலாம். சரி, அப்போ லாட்டிடியூட் எதை மெஷர் பண்ணுது? டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுது. அப்போ லாங்கிடியூட் எதை மெஷர் பண்ணுது? டேட் அண்ட் டைமை வந்து மெஷர் பண்ணுது. அதாவது அதில் பார்த்துக்கலாம், லாங்கிடியூட் வைஸ் டேட் அண்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இதான் லாங்கிடியூட். ஸோ இந்த பிளாக் கலர் லெட்டர் வரைஞ்சதுக்கு ஃபுல்லாமே என்னது? இரவு. அப்போ இந்த பக்கம் என்ன இருக்கும்? பகல் இருக்கும். சூரியன் எங்க இருப்பாரு? இந்த பக்கம் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சூரியனுக்கு என்ன பண்ணிக்கலாம்? ரெட் கலர் லைட் வச்சுக்கலாம். அப்போ சூரியனோட லைட் வந்து இப்படி படுது. ஓகேங்களா? அதனால இந்த பகுதி ஃபுல்லாமே பகலா இருக்கு, இந்த பகுதி ஃபுல்லாமே இரவா இருக்கு. ஓகேங்களா? அதாவது தீர்க்க ரேகை. ஒரு பகுதின்றது இங்கிட்டு வெளிச்சமா தான் இருக்கும், இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கும்? வெளிச்சமா தான் இருக்கும். இந்த பக்கம் இருட்டா தான் இருக்கும், இதுக்கு பின்னாடியும் இருட்டா தான் இருக்கும். அப்ப இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எத்தனை டிகிரி? 90 டிகிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது 90, இது 90, பின்னாடி ஒரு 180. ஓகேங்களா? சரி, அப்ப இந்த பக்கம் ஃபுல்லாமே வெளிச்சமா இருக்கு, பகலா இருக்கு, இந்த பக்கம் ஃபுல்லாமே இரவாக போகுது. இப்ப அடுத்து சூரியன் மூவ் ஆகுறதுனால எங்கிட்ட வெளிச்சம் வரும்? இதுல வெளிச்சம் வருமா? ஆனா சூரியன் அங்கிட்டு வந்த உடனே என்ன ஆகாது? பாதி எர்த்து வந்து வெளிச்சம் ஆகாது. அப்ப சூரியன் வந்து என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு தீர்க்க ரேகையா தான் கடந்து வர்றாரு. அது எவ்வளவுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்மளுக்கு ஒன் டேன்றது கால்குலேஷன் எவ்வளோ? 24 hours. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை டிகிரி இருக்கு? 360 டிகிரியில தான் எத்தனை சுத்துது? சூரியனோட வெளிச்சம் 24 மணி நேரம் வந்து சுத்திட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணுவோமா? ஸோ 124 அண்டு 1524 360. அப்போ 15 டிகிரி கிடக்கிறதுக்கு என்ன ஆகுது? 1 hour ஆகுது. ஸோ இதையும் குறைச்சிக்கோமா? 1 hourன்றது எப்படி மாத்திக்கலாம்? 60 minutes மாத்திக்கலாமா? அப்புறம் 15 டிகிரி, ஒரு 15 15 4 15. அப்போ 1 டிகிரி கிராஸ் பண்றதுக்கு சன்னோட லைட் எத்தனை எடுத்துக்குதா? 4 minutes. அப்ப இந்த லைன்ல இருந்து இங்க வரணும்னா 4 நிமிஷம் ஆகும். ஓகேங்களா? அப்ப சூரியன் அங்கிட்டு வந்தோடனே என்ன ஆகாது? பாதி எர்த்து ஃபில் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன ஆகுமா? ஒவ்வொரு லைன்ஸா கடந்து போகும். அப்ப சென்டர் லைன் ஏதாச்சும் வச்சு பிரிக்க முடியுமா? என்ன பிரிக்க முடியுமா? இதுதான் பூமியோட சென்டர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா சூரியனோட வெளிச்சம் ஒரு நிமிஷத்துக்கு 4 செகண்ட்ஸ் தான் நடந்துக்கிட்டே அப்படியே வருது. அப்ப எது சென்டர் லைன் பிரிக்க முடியாது. நம்மளா தான் எங்க பிரிச்சு வச்சிருக்கோம்? லாங்கிடியூட 0 டிகிரின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்கோம். கிரீன் வீச்ல லண்டன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லண்டன்ல கிரீன் வீச்னு சொல்லிட்டு சென்ட்ரல் மெரிடியன் டைம் சொல்லி சொல்லுவாங்களா, அதை வந்து பிரிச்சு வச்சிருக்கோம். அப்ப அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வெளிச்சம் வர 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 ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு டிகிரிஸ் கடந்துகிட்டே இருக்கும். 1 மணி நேரம்னா எத்தனை? 15 டிகிரி கடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா?
அது புரிஞ்சுக்க முடியலன்னா இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இப்போ இங்கிட்டு பகல் வரப்போதா? அப்போ சூரியன் வந்த பிறகு என்ன ஆகாது, உடனே பகல் ஆகாது. இந்த லைன் என்ன ஆயிரும், சூரியன் கொஞ்சம் நகண்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு லைன் மட்டும்தான் இருட்டாகும். அப்ப இந்த லைன் வெளிச்சமாக ஆரம்பிச்சிரும். அடுத்து கொஞ்சம் நகர்ந்ததுக்கு அப்புறம் இந்த லைன் வெளிச்சமாகும், இந்த லைன் இருட்டாயிரும். 1 ஹவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் இந்த லைன் ரெட் கலர்ல மாறிடும், இந்த லைன் பிளாக் கலர்ல. அப்ப எது சென்ட்ரல் லைன் சொல்லிட்டு நம்மளால ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது எப்பவுமே. அப்ப நம்மளோட கால்குலேஷனுக்கு தான் என்ன பண்ணி வச்சிருக்கோம், லண்டனை வந்து 0 டிகிரின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் லாங்கிடியூட் எப்படி பார்க்குறாங்க, டேட் அண்ட் டைம் வந்து மெஷர் பண்ணுது. எப்படி, 1 டிகிரிக்கு 4 மினிட்ஸ். அப்போ இந்த 2 டிகிரிஸ்குள்ள ஒரு கண்ட்ரி இருந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வராது, டேட் அண்ட் டைம் ப்ராப்ளம் வந்து வராது. ஏன்னா சூரியன் இங்க இருந்தாருன்னா அந்த கண்ட்ரி ஃபுல்லாவே என்ன படும், வெளிச்சம் வந்து படும். புரியுதா சொல்ல வர்றது? 2 லாங்கிடியூட்குள்ள இருந்துச்சுன்னா சன்னோட லைட் பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஒரு 10 லாங்கிடியூட் தாண்டி இருந்துச்சுன்னா சன்னோட லைட் படாது. ஓகேங்களா? அப்போ ஒரு கண்ட்ரி இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்றது, இந்த பக்கம் தான் வெளிச்சம் இருக்கும், இந்த பக்கம் ஃபுல்லா என்ன இருக்கும், இருட்டா தானே இருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் ஒரு சில கண்ட்ரிக்கு என்ன பண்றாங்க, 4-5 டைம் லைன் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. இதே போலதான் நம்ம இந்தியாவுக்கும் டைம் லைன் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க, இப்பதான் சொன்ன ஒரே லாங்கிடியூடுன்றது ப்ராப்ளம் கிடையாது. அப்ப தலைப்பகுதியும் வால் பகுதியும் எப்படி இருக்கான், ஒரே லாங்கிடியூட்ல தான் இருக்கு. அப்ப சன்னோட லைட் இங்க வந்துச்சுன்னா மேலே வெளிச்சம் படும், கீழே வெளிச்சம் படும். ஆனா அருணாச்சல பிரதேசத்துல தானே சூரியன் உதிக்கிறாரு முத ஈஸ்டர்ன் பார்ட்ல தானே சூரியன் உதிக்கும், வெஸ்டர்ன் பார்ட்ல மறையும். இந்த 2க்கு தான் இப்ப ப்ராப்ளம். ஏன்னா குஜராத் எங்க இருக்கு, 6807 இருக்கு, அருணாச்சல பிரதேசம் 9725 வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்ப சூரியன் இங்க வரும்போது இங்க வெளிச்சம் படுமா படாதா, படாது. ஏன் படாது, ஏன்னா 1 டிகிரிக்கு 4 மினிட்ஸ் தான் வெளிச்சமே இருக்கும். 4 மினிட்ஸ் வெளிச்சம்ன்றது அந்த 1 டிகிரி கிராஸ் பண்றதுக்கு 4 மினிட்ஸ். அப்ப சூரியனோட வெளிச்சம் இங்க இருந்தாலுமே ஒரு கொஞ்சம் தூரம் தான் அதோட லைட் வந்து படும். இப்போ டார்ச் லைட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், டார்ச் லைட்ன்றது இங்க மட்டுமா வெளிச்சம் இருக்கும், அது எவ்வளவு தூரம் இருக்குமோ அது அளவு வெளிச்சம் இருக்கும். அதுக்கு அந்த பக்கம் இருட்டா தானே இருக்கும். நம்ம நடக்க தான் என்ன ஆகும், வெளிச்சம் அங்கிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே போலதான் அருணாச்சல பிரதேசத்துல சூரியன் வந்தார்னா இதளவு மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும், இந்த பக்கம்லாம் இருட்டா இருக்கும். இந்த மாதிரி டைம் வேரியேஷன் யாருக்கு இருக்கு, இந்தியாவுக்கு இருக்கு. அதை கால்குலேட் பண்றதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா இது 2க்கும் இடையில சென்டரா ஒரு லைன் ஃபிக்ஸ் பண்றாங்க, நம்மளுக்கு டைம் ஜோன் வைக்கிறதுக்காண்டி. ஓகேங்களா? அப்ப இங்க வந்துச்சுன்னா இப்ப இங்க 6 மணி இருக்கும், இங்க 6 மணி இருக்கும், இங்க 6 மணி இருக்கும். ஆனா இங்க 6 மணி இருக்காது, இங்க எவ்வளவு நேரம் இருக்கும், 4 o'clock தான் இருக்கும். ஏன் 4 o'clock, ஏன்னா இது 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ 97/25 68/7. ஸோ இதை மைனஸ் பண்ணோம்னா 29/15 சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? இது புக் டேட்டா தான். அப்ராக்சிமேட்டா நம்ம என்ன எடுத்துக்கலாம், 30 டிகிரிஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ 1 டிகிரி கிராஸ் பண்றதுக்கு 4 மினிட்ஸ், 30 டிகிரி கிராஸ் பண்ணா 120 மினிட்ஸ். அப்ப எத்தனை ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ். அப்ப இங்க 6 o'clockனா இங்க 4 o'clock. புரிஞ்சுதா? இங்க விடிஞ்சிருச்சு, இங்க 2 மணி நேரம் கழிச்சு தான் விடிய போகுது. புரியுதா அந்த நேர வேறுபாடு? இந்த நேர வேறுபாடை நம்ம சரி கட்டதான் என்ன பண்றோம், இந்தியாவோட சென்டர்ல ஒரு லைன் ஃபிக்ஸ் பண்றோம். எதுக்கு, இந்த 68க்கும் 97க்கும் இடையில எந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா 82.5 டிகிரி ஈஸ்ட். ஏன் ஈஸ்ட் போட்டிருக்கேன்னு புரியுதா, ஏன்னா லாங்கிடியூட் மெஷர் பண்ணும்போது ஈஸ்ட்ன்னு சொல்லி போடணும், இந்தியா ஃபுல்லாமே ஈஸ்ட்ல தான் இருக்கு. இந்த லைனை ஃபிக்ஸ் பண்றாங்க. இங்க எப்போ சூரியன் வராரோ அப்பதான் நம்ம இந்தியா ஃபுல்லாவே என்னவா 6 o'clock.
ஆனா அதுக்கு முன்னாடி அருணாச்சல பிரதேசத்துல என்ன ஆயிருது, வெளிச்சம் வந்துருது. வந்தாலும் இப்போ நம்ம பாதி இதை குறைச்சிட்டோமா, 2 ஹவர்ஸ்ன்றத இங்க கொண்டு வந்து என்ன ஆயிரும், 1 ஹவரா கன்வெர்ட் ஆயிருச்சு. அப்ப இந்த ஒரு மணி நேரம் 1/2 ஹவர்ன்ற வேரியேஷன் யாரையுமே பாதிக்கல. ஆனா அருணாச்சல பிரதேசல இப்ப என்ன இருக்கும், ஒரு 1/2 ஹவர் முன்னாடி தான் ரன் ஆயிட்டு இருக்கும். ஆனா அப்படி கால்குலேட் பண்ணாம இங்க சூரியன் வரும்போது தான் என்ன எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, இங்கேயும் 6 o'clock, இங்கேயும் 6 o'clock, இங்கேயும் 6 o'clock, இங்கேயும் 6 o'clock. ஓகேங்களா? இது எந்த லைன்ல போகுதுப்பா, எந்த ஊர்ல போகுதுப்பான்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் எங்கன்னா யூபி மிர்சாப்பூர். நிறைய வாட்டி டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க, 2-3 வாட்டி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவோட திட்ட நேரம் சொல்லுவாங்க. ஐஎஸ்டி, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் எதன் வழியாக செல்கிறதுனா உத்தரப்பிரதேசம் அண்டு மிர்சாப்பூர். பழைய டேட்டா வந்து அலகாபாத்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ள சின்ன ஊர் பேர் வந்து கேட்குறாங்க, மிர்சாப்பூர்னு சொல்லுவாங்க. அலகாபாத் பேரையும் மாத்திட்டாங்க. ஓகேங்களா? பிரயாக்ராஜ்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னென்ன போடணும், ஒன்று யூபி போடணும், இல்லைன்னா பிரயாக்ராஜ்னு சொல்லி போடணும், இல்லைன்னா மிர்சாப்பூர் வந்து போடணும். புரிஞ்சுதா? இதே போலதான் உலகளவுக்கும் என்ன பண்றாங்கன்னா டேட் அண்ட் டைம் வந்து கால்குலேஷன் பண்றாங்க. அப்போ ஒரே லாங்கிடியூடுக்குள்ள இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. சூரிய ஒளி படிச்சுன்னா அந்த கண்ட்ரி முழுவதுமே படும். நம்ம எத்தனை நிறைய லாங்கிடியூடுக்குள்ள இருக்கோம். ஸோ அதனாலதான் இந்த வேரியேஷன். இதே போல யாருக்கு அதிகமான இது இருக்கு டேட் அண்ட் டைம் கால்குலேஷன், ரஷ்யாவுக்கு வந்து இருக்கு. ரஷ்யா பெரிய கண்ட்ரியா, இப்படி இருக்குமா? அப்ப இதுக்கு எத்தனை வச்சிருக்காங்க, 5 ஜோன் வந்து வச்சிருக்காங்க, 5 டைம் லைன் வந்து வச்சிருக்காங்க ஒவ்வொரு இடத்து. அப்ப இங்க வரும்போது தான் இதை சுத்தி உள்ள கண்ட்ரிஸ் ஃபுல்லாமே பகல், இங்க வரும்போது தான் இதை சுத்தி உள்ள கண்ட்ரிஸ் ஃபுல்லாமே பகல். அப்ப நாடு பெருசா இருந்துச்சுன்னா நிறைய டைம் லைன், கம்மியா இருந்துச்சுன்னா டைம் லைனே கிடையாது, இந்த இதுக்குள்ள மட்டும்தான் டைம் லைன் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் என்னதுன்னா இந்திய திட்ட நேரம் சொல்லுவாங்க, ஐஎஸ்டின்னு சொல்லுவாங்க. லொகேஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். லொகேஷன் இன்னும் நம்ம இந்தியாவில் என்னென்ன இருக்கு அந்த மாதிரி எடுக்கல, இது கொஞ்சம் முக்கியம். ஓகேங்களா? அதனாலதான் இதை ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியாவோட பரப்பளவு, மொத்த நீளம், அதை வந்து பார்க்கலாம். மொத்தம் 2 கான்செப்ட் இப்போதைக்கு நடத்திருக்கேன், லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்ஸ், அப்புறம் இந்தியாவோட திட்ட நேரம் ஐஎஸ்டின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அடுத்து இப்போ இந்தியாவோட மொத்த லொகேஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். அந்த டாபிக்ல லொகேஷன்ற டாபிக்ல என்னென்ன கவர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இதுல இருந்து அடிக்கடி உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து மஸ்ட் எப்பவுமே இருந்தும். ஸோ பார்க்க இந்தியா மாதிரி இருக்கா? ஓகே. ஸோ இந்தியா அமைவிடம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாட்டிடியூட் லாங்கிடியூட் குறிச்சிடலாம். 804 நார்த். இப்போ ஏன் நார்த் போகிறேன்னு புரியுதா? அங்கே சொன்ன கான்செப்ட் அதே கான்செப்ட். இங்கே 3706 நார்த், 6807 ஈஸ்ட், இந்த பக்கம் 9725 ஈஸ்ட். ஓகேங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டேட்டா. அதுக்கப்புறம் இந்தியாவோட நார்த்துக்கு ஒரு பேர் வந்து வச்சிருக்காங்க, அதோட பேரு இந்திரா கோல்னு சொல்லுவாங்க. இந்திரா கோல் எங்க இருக்கு? ஜம்மு அண்ட் காஷ்மீர். சதனுக்கு ஒரு பேரு கன்னியாகுமரி. கன்னியாகுமரியோட எல்லை பார்த்தீங்கன்னா குமரி முனைன்னு சொல்லுவாங்க, கேப் குமரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட டெட் எண்ட் பாயிண்ட் எங்க இருக்கா? அந்தமான் நிக்கோபாரோட எண்டு பாயிண்ட் வரைக்கும் இருக்கா? அதை என்ன சொல்லுவாங்கன்னா 6045 நார்த். ஏன் நார்த் போறேன்னு புரியுதா? ஏன்னா 0 டிகிரிக்கு மேல. இங்க இதோட பேரு இந்திரா பாயிண்ட். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பிக் மெலியன். ஸோ மொத்தம் 3 எல்லை பகுதிகள். ஒன்று நார்த்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதோட பேர் இந்திரா கோல். சதன் சைடு கேப் குமரின், குமரி முனைன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் டெட் எண்ட் பாயிண்ட் இந்திரா பாயிண்ட் அண்ட் பிக் மெலியன். ஸோ அது ரெண்டுமே டெட் எண்ட் பாயிண்ட் தானே. இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது சவுத் மோஸ்ட் எண்ட் பாயிண்ட்னு சொல்லி கேட்பாங்க, இது சவுத் மோஸ்ட் ரீஜன் சொல்லி கேட்பாங்க.
ரீஜன் என்னது? பகுதின்னு அர்த்தம். அப்ப இந்தியாவோட பகுதிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு? அப்ப வெளியே இருக்கா, இந்தியாவோட வெளியே இருக்கதோ அந்த இந்தியாவோட பகுதிகள் தானே சொல்லுவோம். அப்ப ரீஜன் கேட்டா இது இது முனைன்னு சொல்லி கேட்பாங்க. பாயிண்ட், எண்ட் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் சொல்லி பிடிப்போமா? பாயிண்ட்னு சொல்லி கேட்டா கேப் குமரின், ரீஜன் சொல்லி கேட்டாங்கன்னா இந்திரா பாயிண்ட் அண்ட் பிக்மேலியன் அதோட பேரு. அது எந்த லாட்டிடியூட்ஸ்ல இருக்குன்னா 6045 நார்த்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் நம்ம இந்தியாவோட டோட்டல் கிலோமீட்டர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3287,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது ஸ்கொயர் கிலோமீட்டர்ல. இதுவே நில எல்லைகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 15,200 கிலோமீட்டர் நில எல்லைகள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட லேண்ட்ஃபார்ம் இருக்கா மொத்தமா? இது உலக அளவுல எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னா 7th பிளேஸ்ல வந்து இருக்கு. ஸோ வேர்ல்டு லெவல்ல ஏரியால எத்தனாவது பிளேஸ்ல இருக்கும்? 7th பிளேஸ். ஏசியன் கான்டினென்டல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா 2nd பிளேஸ். குரூப் 2ல இந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க. இது அப்படியே மாற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ உலகளவில் வந்து 2வது இடமாகவும் ஆசிய கண்டத்தில் வந்து 7வது இடமும் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எது தப்பு கரெக்டுன்னு சொல்லி கேட்போம். ஓகேங்களா? அப்போ இந்த டேட்டாலாம் இம்பார்ட்டன்ட். ஸோ உலகளவில் 7வது பிளேஸ், ஆசியன் கண்டத்தில் 2nd பிளேஸில் வந்து இருக்கும். எதில்? ஏரியாவில், பரப்பளவு ரீதியாக. ஸோ இது ஸ்கொயர் கிலோமீட்டர் கேட்டால் இந்த ஆன்சர். நார்மல் கிலோமீட்டர் இது என்னதான் நில எல்லைகள்னு சொல்லி சொல்லுவாங்க. லேண்ட்ஃபார்ம். நம்மளோட நில எல்லை எங்க இருந்து எதுல இருக்கு? ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இதான நில எல்லைகள்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபுல்லாக பாகிஸ்தான் அந்த மாதிரி சுற்றி கண்ட்ரிலாம் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெறும் வாட்டர் மட்டும்தான் இருக்கு. அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால். ஸோ லாஸ்ட் இந்தியன் ஓசன். அப்போ இது மட்டும் நில எல்லைகள்னு சொல்லுவாங்க, இது நீர் எல்லைகள்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நில எல்லைகள்னா 15,600 கிலோமீட்டர். வாட்டர் பாடிஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6,100 கிலோமீட்டர். நம்ம வாட்டர் பாடிஸ் எதில் இருக்கு? இது வரைக்கும் இருக்கா? அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தானே இருக்கு. லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அமினி தீவு இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இருக்கு. அப்போ அதையும் சேர்த்தோம்னா 7,516.6 கிலோமீட்டர். ஸோ லேண்ட்ஃபார்ம் அதாவது வாட்டர் வித்தவுட் அந்தமான்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த ஆன்சர். இது வித் அந்தமான்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த ஆன்சர். ஓகேங்களா? அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்களை சேர்க்காம இருந்தாங்கன்னா 6,100 கிலோமீட்டர், எல்லாத்தையும் சேர்த்தாங்கன்னா 7,516.6 கிலோமீட்டர். ஸோ அதுக்கப்புறம் டோட்டலாக நம்ம நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் டோட்டல் கிலோமீட்டர் 3214 கிலோமீட்டர். அதே போல வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் வரைக்கும் டோட்டல் கிலோமீட்டர் 2933 கிலோமீட்டர். வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் மொத்த கிலோமீட்டர் எவ்வளோனா 3214 கிலோமீட்டர். இது ஈஸியாக நான் வச்சுக்கலாம். 1 2 3 லாஸ்ட்ல 4 போட்டு இது 2933 கிலோமீட்டர். ஓகேங்களா? இதை ஈஸியாக நான் வச்சுக்கலாம். எல்லாமே அடுத்தடுத்த நம்பர்ஸாக தான் இருக்கும். இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட்னா 6 7 8, அங்கே 6 7, இங்கே 4 8. இது ஒன்று மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா இதில்? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட்கட் நான் வச்சுக்கோங்க. 7 8 and 9, 7 8 9ன்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் நான் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுவும் அடுத்து வர டேட்டாஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த 7ன்றது என்னது? 7ன்றது பார்டரை டச் பண்ண கண்ட்ரிஸ். எந்தெந்த கண்ட்ரிலாம் நம்ம இந்தியாவோட பார்டரை டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இங்கே ஒன்று இருக்கா? பாகிஸ்தான், அப்படியே சொல்லுங்க வரிசையா. ஆப்கானிஸ்தான், அப்புறம் சைனா, நேபாள் அண்ட் பூட்டான், மியான்மர் அண்டு பங்களாதேஷ். 1 2 3 4 5 and 6 7 இன்னொன்று 1 2 3 4 5 6 7. 7 தான். சரி, 7 தான் வந்துருச்சுல.
ஏழுன்றது என்னது, பார்டரை டச் பண்ண கண்ட்ரிஸ். இதுல எது அதிகமான பார்டர் டச் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுவே குரூப் 2A கேட்ட கொஸ்டின் தான், மாடல் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டாங்க. ஓகேங்களா? ஸோ பங்களாதேஷ் 4156 கிலோமீட்டர். பங்களாதேஷ் தான் என்னது, அதிகமான எல்லையை வந்து பகிர்ந்துக்கிறோம். ஏற்கனவே பிரச்சனை இருக்கா, ஐஎன்எம்லேயே நம்ம படிச்சிருப்போம், வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஈஸ்ட் பெங்கால் சொல்லிட்டு, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, வங்கப்பிரிவுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்போம் 1905. ஓகேங்களா? இருக்கிறதுலே ஷார்டஸ்ட் ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர். அப்ப மிகப்பெரிய எல்லையை நம்ம தொட்ட நாடுகள்னு சொல்லி பார்த்தோம்னா பங்களாதேஷ், குறைவான எல்லையை தொட்ட நாடுகள் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். 7 புரிஞ்சுதா? ஸோ அடுத்து 8ன்றது என்னன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர். டிராபிக் ஆஃப் கேன்சர் எங்க இருக்கு, நம்ம இந்தியாவில் ஓடுது. அதுல தானே இருக்கோம், கடகரேகையில தானே நம்ம இருந்தோம். முன்னாடி ஒரு படம் போட்டோம்னா ஞாபகம் இருக்கா, கேன்சர், ஈக்குவேட்டர் அண்ட் கேப்ரிகான். இந்தியா கரெக்டா எங்க இருக்கான், இந்த இடத்துல தானே இருக்குன்னு பார்த்தோம். அப்ப டிராபிக் ஆஃப் கேன்சர் தான் இந்த லைன்ல போகுது. இந்த லைன் கடந்து செல்ற ஸ்டேட்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? அதுதான் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கா, 8 ஸ்டேட் இருக்கு. ஸோ 7, 8, 9ன்றது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று இப்படி படிக்க முடியலன்னா கவுண்ட்டை படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா மொத்தமா கவுண்ட்டும் கூட கொஸ்டின் கேட்பேன். கடற்கரை கடந்து செல்லும் மாநிலங்கள் எத்தனை இருக்கு, 7 இருக்கா, 8 இருக்கா, 9 இருக்கா. அதனாலதான் இந்த மாதிரி ஷார்ட் இருக்கு. ஸோ டிராபிக் ஆஃப் கேன்சர்ல எத்தனை, 8 ஸ்டேட் வந்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் குஜராத். அப்புறம் ராஜஸ்தான் நம்ம வராதுன்னு நினைப்போம், ஆனா என்ன ஆயிட்டு இருக்கான், இந்த மாதிரி சின்னதா லைட்டா டச் ஆயிடும். இதே போல சத்தீஸ்கர் கீழே இருக்கு, ஆனா இப்படி லைட்டா டச் ஆயிடும். அப்ப இந்த 2 தான் பேசிக்கா படிச்சு வச்சுக்கணும். மற்றபடி மேப் பார்த்தீங்கன்னாலே சென்ட்ரல் ஸ்டேட்ஸ் ஃபுல்லாமே எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால் இந்த பக்கம் இருக்கு, வெஸ்ட் பெங்கால். ஸோ கடைசி 2 திரிபுரா, அப்புறம் மிசோரம். 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்ப 8 ஸ்டேட் என்னதான், கடகரேகை கடந்து செல்லும் மாநிலங்கள். அடுத்து 9. 9வது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோஸ்டல் ஸ்டேட்ஸ். நம்ம இந்தியாவில் எத்தனை கோஸ்டல் ஸ்டேட்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ வெஸ்டர்ன் பார்ட்டில் 5 கோஸ்டல் ஸ்டேட்ஸ் இருக்கு, ஈஸ்டர்ன் பார்ட்டில் 4 கோஸ்டல் ஸ்டேட்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னென்ன, அதே குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா, கர்நாடகா, கோவா, அப்புறம் கேரளா. ஸோ குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கோவா, கேரளா 5. அந்த பக்கம் 4 இருக்கு, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், ஒடிஷா, அப்புறம் வெஸ்ட் பெங்கால். இந்த பக்கம் 2மே கீழே தான் மார்க் பண்ணியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இது எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 இருக்கு. ஓகே ஓகே, அவ்வளோதான். ஸோ இதான் லொக்கேஷன் அண்டு லொக்கேஷன் டாபிக் இவ்வளோதான். அப்போ லொக்கேஷன் டாப்பிக்கில் இப்போ நம்ம சொல்லியிருக்கோமா, இது எல்லாமே பார்க்காம நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, இது பார்க்காம நீங்கள் சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இந்த டாபிக் வந்து ஓவர். இது ப்ளஸ் லேட்டிடியூட் லாங்கிடியூட், அப்புறம் திட்ட நேரம் சொல்லி ஒன்று படித்தோமா, அந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இதோட லொக்கேஷன் டாபிக் வந்து முடிஞ்சு. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம்ல, 82 டிகிரி ஈஸ்ட் ஞாபகம் இருக்கா? நம்ம 82 டிகிரி ஈஸ்ட் என்ன பண்ணுது, ஒவ்வொரு ஸ்டேட்குள்ளே போகுதா, அதை நீங்கள் வந்து எழுதிட்டு வாங்க. 82 டிகிரி ஈஸ்ட் யூபி அண்ட் மிர்சாப்பூர் ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கடந்து செல்லும் ஸ்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிட்டு வாங்க. ஓகேங்களா? புரியுதா? ஓகே, தேங்க்யூ.
ஸோ லொக்கேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த டாபிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிசியோகிராஃபி டிவிஷன் சொல்லி சொல்லுவோம். ஸோ தமிழில் இயற்கை அமைப்பு பிரிவுகள்னு சொல்லி சொல்லுவோம். இயற்கை அமைப்பு பிரிவுகள். ஸோ மொத்தம் இந்தியாவில் எத்தனை இயற்கை அமைப்பு பிரிவுகள் இருக்குன்னா 6 டைப்ஸ் இருக்கு. ஆனால் ஓல்டு புக்கில் 6 டைப்ஸ் இருக்கு. நியூ புக்கில் 5 டைப் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்து தான் எலிமினேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா நார்த்தன் மவுண்டைன்ஸ். ஸோ இந்த நார்த்தன் மவுண்டைன்ஸ் எப்படி உருவாச்சுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த 6 டைப்பும் எப்படி எப்படிலாம் உருவாச்சுன்னு சொல்லி நம்ம கான்செப்ட் வைஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டா வைஸ் வந்து புக்கில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நார்த்தன் மவுண்டைன்ஸ். அப்போ இந்தியாவில் எப்படி மவுண்டைன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ மவுண்டைன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ எர்த்து இந்த மாதிரி இருக்குன்னா ஃபஸ்ட்டு 2 தான் பிரிஞ்சிருக்குமா. டெத்திஸ் சீன்னு சொல்லிட்டு முன்னாடி ஒன்று நடத்தியிருந்தேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே. டெத்திஸ் கடல்னு இருக்கும். அப்புறம் இங்கே மேலே உள்ள பாயிண்ட் வந்து அங்காரான்னு சொல்லுவாங்க, கீழே உள்ள பாயிண்ட் வந்து கோண்டுவானான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பூமி ரொட்டேஷன் நடக்கும்போது அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்ச பாட்டு தான் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 கான்டினென்டலாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ கான்டினென்டல்லே 2 டைப் இருக்குது. ஒன்று ஓசானிக் பிளேட், இன்னொன்று கான்டினென்டல் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் இடையில கன்வர்ஜன் அண்டு டைவர்ஜன் சொல்லி உருவாகும். இது பார்த்தோமா. ஸோ 2 மவுண்டைன்ஸ் 2 பிளேட் வந்து மோதிச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகுமா, மவுண்டைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது மாதிரி தான் இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட் சேர்ந்து எதோட போய் மோதி இருக்கு, ஏசியா பிளேட்டோட போய் மோதி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் ஏசியா பிளேட்னா இது இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட்டு, இது ஓசானிக் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க, இது கான்டினென்டல் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓசானிக் பிளேட்னா என்னன்னா ஒரு பிளேட்டுக்குள்ள அதிகமான வாட்டர் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க, ஓசானிக் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. கான்டினென்டல் பிளேட்டுனா நிலப்பரப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கான்டினென்டல் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. நீர்ப்பரப்பு கொஞ்சம் தான் இருக்கும். புரியுதா? தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா கடல் தட்டு, தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டத்தட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் என்னதுன்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்தது தான் ஒரே பிளேட். அப்போ இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்தது தான் ஒரே பிளேட். அப்போ இது 2 சுற்றி என்ன இருக்கு, அரேபியன் சி இருக்கு, பே ஆஃப் பெங்கால் இருக்கு, இந்தியன் ஓஷன். ஆஸ்திரேலியா எங்கே இருக்காது, கொஞ்சம் கீழே இருக்கு. அப்போ இது மொத்தமாக சேர்ந்தது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கனால இதை கடல் தட்டுன்னு சொல்லி சொல்கிறோம். ஏசியா பிளேட் எப்படி இருக்கும், ஃபுல்லாகவே எப்படி தான் இருக்க, லேண்ட் ஃபார்மாக தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த பிளேட் இதில் போய் மோதும் போது என்ன நடக்குது, 2 பிளேட் மோதுனோன்னா என்ன நடக்குன்னா மவுண்டைன் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்தியாவோட இந்த பார்ட்ல இருந்து இந்த பார்ட் வரைக்கும் நார்த்தன் மவுண்டைன் சொல்லி சொல்கிறாங்க, ஹிமாலயாஸ்ன்னு சொல்லி. ஹிமாலயாஸ்ன்றது அப்போ எங்கே இருக்கு, நம்ம இந்தியாலையும் கொஞ்சம் இருக்கு, சைனாலையும் கொஞ்சம் இருக்கு, ஏசியாலையும் கொஞ்சம் இருக்கு, இந்த பக்கமும் கொஞ்சம் இருக்கு. அப்போ நம்ம பக்கம் இருக்கிறது ஒரு பார்ட் மட்டும்தான், கொஞ்சம் பகுதி தான். அதனால தான் ஹிமாலயாஸ் மொத்தமாக சொல்லாமல் என்ன சொல்கிறோம், நார்த்தன் மவுண்டைன்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஹிமாலயாவோட சதர்ன் பார்ட் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு. இது ஹிமாலயாவோட வெஸ்டர்ன் பார்ட், இது ஹிமாலயாவோட ஈஸ்டர்ன் பாயிண்ட். நார்த்தன் பாயிண்ட் யார்கிட்ட இருக்கு, சைனாட்ட இருக்கு. இப்படி ஏறி இப்படி இறங்குது. அப்போ இறங்குற இடத்துல தான் சைனா, ஏற இடத்துல இந்தியா. ஓகேங்களா? அப்போ நம்ம ஹிமாலயாஸை 3 டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், சதர்ன் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லாமல் இந்தியாவுக்குள்ளே தானே அது இருக்கு. அப்போ 2க்கும் நடுவில் இருக்கு. அப்போ இது பேர் என்ன சொல்கிறாங்க, சென்டர் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நார்த்தன் மவுண்டைன்ஸை 3 டைப்பாக பிரிக்கிறோம் ஹிமாலயாஸை. மேற்கு இமயமலைகள், கிழக்கு இமயமலைகள், மத்திய இமயமலைகள் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். ஸோ இதை ஃபுல்லாக படிச்சிட்டோம்னா நார்த்தன் மவுண்டைன்ஸ் ஓவர். புரியுதா? ஓகே. ஸோ செகண்ட் ஒன் நார்த்தன் பிளைன்ஸ். பிளைன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, சமவெளிகள்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சமவெளிகள் எப்படி உருவாகும்னா ஆறுகள் மூலியமாக தான் சமவெளிகள் வந்து உருவாகும். அப்போ இந்தியாவில் மவுண்டைன்ஸ் உருவாயிருச்சு. ஆறுகள் எங்கேருந்து உருவாகுது, மலைப்பகுதிகளுக்கு மேலே இருந்து தான் உருவாகும். அப்போ மவுண்டைன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுனாலே ரெயின்ஃபால் பொழியிறனால
மவுண்டெயினில் தண்ணி தேங்கி அங்கேருந்து நீர்வீழ்ச்சி மூலியமா ஆறா வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அப்படி இந்த மவுண்டெயின்ஸில் தண்ணி கீழே இறங்கி தான் இந்த இடம் ஃபுல்லாமே டெபாசிட் ஆகிருக்குமா? இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பிளைன்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவோட இந்த பகுதிகள் என்ன இருக்குமா? பிளைன்ஸ் வந்து இருக்கும். புரியுதா? சொன்ன கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். அப்போ இந்தியாவோட இந்த பாயிண்ட் தான் என்னது? ஹிமாலயாஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஹிமாலயாஸ் இருக்கிற இடம் என்னென்ன? ஜம்மு அண்ட் காஷ்மீர், உத்தரகாண்ட் அண்ட் மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பிளேஸ், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், அருணாச்சல பிரதேஷ், இது மாதிரி. அப்போ இங்கே உள்ள மவுண்டெயின்ஸ் தான் இப்படி தான் இருக்கும். இங்கே ஒரு மவுண்டெயின்ஸ் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் இந்த கீழே. அப்போ இந்த பார்ட் ஃபுல்லாமே வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த பார்ட் ஃபுல்லாமே ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கு இடைப்பட்டதுல சென்டர் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல யாருக்காச்சும் குழப்பம் இருக்கா? இந்தியாவோட நார்த்துன்னு தானே சொல்றீங்க, எதுக்கு மேற்கு இமயமலை போடுறீங்கன்னு சொல்லிட்டு குழப்பம் இருக்கா? இல்லையில. ஏன்னா டோட்டல் நம்ம ஹிமாலயாஸோட சதன் பார்ட் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு. நார்த் அந்த பக்கம்னா அந்த பக்கம் வெஸ்ட் தான் வரும். அப்போ இந்தியாவோட வடக்கு பகுதிகளில் தான் என்ன இருக்கு? இமயமலையோட மேற்கு பகுதிகள் வந்து இருக்கு. ஸோ அதனால மேற்கு இமயமலைகள், மத்திய இமயமலைகள், கிழக்கு இமயமலைகள். ஸோ இந்த மவுண்டெயின்ஸ்லேருந்து வந்த தண்ணி ஃபுல்லாமே இங்கே தான் டெபாசிட் பண்ணுது, சாயில்ஸை ஃபுல்லாமே டெபாசிட் பண்ணுது. அதுதான் அலிவியல் சாயில்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ரீஜன் ஃபுல்லாமே என்ன இருக்கும்னா சமவெளிகள் ஃபுல்லாமே இருக்கும். ஓகேங்களா? பிளைன்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். ஆறுகள் மூலியமா கொண்டு வரதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா சமவெளிகள்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சமவெளிகளுக்கு அடுத்துள்ள ரீஜன் டெக்கான் பிளாட்டியூ. டெக்கான் பிளாட்டியூ இப்படி இருக்கும், ரெண்டு பார்ட்டா. ஒன்று சென்டர் ஐலாண்ட் சொல்லுவாங்க, மத்திய உயர்நிலங்கள். இன்னொன்று தக்கான பீடபூமி. இது ரெண்டும் சேர்த்து தான் என்ன சொல்றாங்கன்னா பெனிசுலர் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. டெக்கான் பிளாட்டியூ கிடையாது, சாரி, பெனிசுலர் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. தீபகற்ப பீடபூமி. அப்ப இந்தியாவின் உயரமான பீடபூமினா இது மொத்தமா தீபகற்ப பீடபூமியை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? தீபகற்ப பீடபூமி தான் எத்தனை இருக்கு? ரெண்டு பார்ட்டா இருக்கு. ஒன்று டெக்கான் பிளாட்டியூ, இன்னொன்று மத்திய உயர்நிலங்கள். இதுக்குள்ளேயும் சின்ன சின்ன பிளாட்டியூஸ் வந்து இருக்கும். மால்வா பிளாட்டியூ, பண்டல்கண்ட் பிளாட்டியூ, பாகல்கண்ட், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்தியாவின் உயரமான பீடபூமின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தக்கான பீடபூமி. ரெண்டு பார்ட் இருக்கு, இது ரெண்டு சேர்த்ததான் பெனிசுலார் பிளாட்டியூ, தீபகற்ப பீடபூமி. அதுல எது பெருசா இருக்கு? டெக்கான் பிளாட்டியூ மட்டும் தனியா பெருசா இருக்கு. இங்கேயும் பிளாட்டியூஸ் இருக்கு, ஆனா குட்டி குட்டியா இருக்கு. இது எல்லாம் சேர்ந்துதான் சென்ட்ரல் ஐலாண்ட். மத்திய உயர்நிலங்கள்ல உள்ள பீடபூமிகள் நிறைய இருக்கு, ஆனா இந்த பார்ட் ஃபுல்லா என்னது? ஒரே பீடபூமி, டெக்கான் பிளாட்டியூன்னு சொல்லி சொல்லுவாங்க. 7 லட்சம் கிலோமீட்டர். தக்கான பீடபூமி 7 lakhs கிலோமீட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போ மொத்தம் 3 முடிஞ்சிருச்சா? நார்த்தன் பிளைன், நார்த்தன் மவுண்டைன்ஸ், நார்த்தன் பிளைன்ஸ் அண்டு டெக்கான் பிளாட்டியூஸ். அதே போல கோஸ்டல் ஏரியா சைடு என்ன இருக்கும்? சமவெளிகள் வந்து இருக்கும். கோஸ்டல் சைடு என்ன இருக்கா? பிளைன்ஸ் வந்து இருக்கும். இப்பதான் சொன்ன ஆறுகள் மூலியமா தான் பிளைன்ஸ் உருவாகும்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த பக்கமும் கடலோட கடற்கரை தண்ணிகள் ஃபுல்லாமே எங்கிட்டப்படுது? கரையோரங்கள்ல வந்து பட்டுக்கிட்டே இருக்கா? அப்ப இந்த தண்ணினாலையும் இந்த சைடு என்ன ஆகுதுன்னா டெபாசிட் வந்து ஆகுது. அங்கேயே அலுவியல் டெபாசிட், அலுவியல் டெபாசிட்னு சொல்லுவாங்க. இது ஆறுகள் மூலியமா கொண்டு வர வண்டல் மண்கள் ஃபுல்லாமே அலுவியல்னு சொல்லி சொல்லுவாங்க. தமிழ்ல வண்டல் மண் சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அலுவியல் சாயில்ஸ்லாம் எங்கெங்க இருக்கும்? அங்க ஃபுல்லா என்னது? பிளைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த பக்கமும் இந்த பக்கமும் வெஸ்ட் பிளைன்ஸ் அண்டு ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ், கடற்கரை சமவெளிகள்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் 4th. 5th ஐலாண்ட்ஸ். ஸோ லட்சத்தீவு அண்டு அந்தமான் நிக்கோபார், அதுவும் என்னதான் ஒரு பிசியோகிராஃபி டிவிஷன் தான். அப்போ மிச்சம் ஒன்னே ஒன்று இருக்கு. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் இந்த டெசர்ட். ஓகேங்களா? ஸோ டெசர்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கவுண்ட் எழுதிக்கலாம். ஸோ
ஸோ நார்த்தன் மவுண்டைன்ஸ், நார்த்தன் பிளைன்ஸ், அப்புறம் கோஸ்டல் பிளைன்ஸ், அடுத்து என்ன பார்த்தோம், பெனிசுலா பிளாட்டியூஸ், அப்புறம் ஐலாண்ட்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ லாஸ்ட் ஒன் டெசர்ட். ஓகேங்களா? இப்போ டெசர்ட்டை தான் தூக்கிட்டாங்க எதில், ஜியோகிராஃபி டிவிஷன்லேருந்து. இப்போ நியூ புக்கில் ஃபுல்லாமே 5 கண்டென்ட் தான் இருக்கும். ஓல்டு புக்கில் தான் 6 கண்டென்ட். டெசர்ட் தனியாக பிரித்து வச்சு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதனால ஆப்ஷன்ஸ் வச்சு தான் நீங்கள் போட முடியும், 5 இருக்கா 6 இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டெசர்ட் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் எல்லாமே புரியுதான்னு பாருங்க. 0 டிகிரி தெரியும், முன்னாடியே சொல்லிட்டோம். 23 டிகிரி ஏற்கனவே சொல்லியாச்சு. இது கேப்ரிகான், இங்கே கேன்சர், இங்கே ஈக்குவேட்டர். சன்னோட லைட் எப்படி படும் இது வரைக்கும் தெரியுமா? இது முன்னாடி கிளாஸ்ல எடுத்துட்டோமா? ஸோ இப்போ சன்னோட லைட் இங்கே படுறனால டெசர்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போது டெசர்ட் எப்படி அங்கே ஃபார்ம் ஆச்சு, ஏன் இங்கே மட்டும் ஃபார்ம் ஆகணும், இந்தியா ஃபுல்லாகவே ஃபார்ம் ஆகிருக்கும்ல. இந்த இதுக்கெல்லாம் ரீசன் சொன்னோமா, ஹிமாலயஸ் மவுண்டெயினை இப்படி தான் மோதுனனால அங்கே உருவாச்சு. மவுண்டெயின் ஃபார்ம் ஆனனால ரெயின்ஃபால் பொழியுது, அங்கே தண்ணி ஃபுல்லாமே இங்கே வந்து டெபாசிட் பண்ணனால பிளைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதே போல் கோஸ்டல் பிளைன்ஸும் அது மாதிரி. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கு. ஆனால் டெசர்ட் எப்படி உருவாகும்? மழை பெய்யாது அந்த இடத்துல. வேற இங்கே கடல் பகுதி இருக்கு, அங்கே கடல் பகுதி இல்லை, அதனால கூலிங் காற்றுலாம் வராது. ஏன்னா நம்ம தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் சைடே இருக்கும், சென்னை மெரினா பீச் இந்த மாதிரி பீச் சைடாக இருக்குமா. அப்போ இங்கே இருக்க ஹீட் காற்று ஃபுல்லாக எங்கே போயிடும், அந்த பக்கம் போயிடும். அங்கே இருக்க ஜில் காற்று ஃபுல்லாமே இந்த பக்கம். அதனால நம்ம எப்படி இருக்கோம், டெம்பரேட்டாக இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி இங்கே பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா சுற்றி என்னதான் இருக்கு, நிலப்பரப்பு மட்டும்தான் இருக்கு. அப்போ வெறும் ஹீட்டு மட்டும்தான் மாறி மாறி போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? வேற எப்படி டெசர்ட் ஃபார்ம் ஆயிருக்கும், அதுதான் இப்போ நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ எப்படி ஃபார்ம் ஆகுனா, சென்ட்ரல் லைனில் என்ன பண்ணுது, அதிகமான சூரிய ஒளி படுறதுனால இந்த ஈக்குவேட்டர் ரீஜன் ஃபுல்லாகவே வெப்பமாக இருக்கும். மேலே ஃபுல்லாக வெப்பம் வந்து குறைவாக இருக்கும். அதனால தான் அங்கே பனிக்கட்டிலாம் உருவாச்சு. ஓகேங்களா? ஸோ இது விண்டை வச்சு மூவ் ஆகுது. ஸோ விண்ட் எப்படி மூவ் ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் நோக்கி மூவ் ஆகும். அப்போ இந்த லோ ப்ரெஷர் யாரை உருவாக்குறா? சன்னு தான் என்ன நடக்குது, எந்த இடத்துல வெயில் படுதோ அங்கே உள்ள காற்றை ஃபுல்லாமே ஆவியாக்கி மேலே அனுப்பிச்சி விட்டுரும். அப்போ கீழே என்ன இருக்கும், லோ ப்ரெஷர் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ சன்னு ஸ்ட்ரைட் லைனாக இந்த இடத்துல படுறனால இந்த ஈக்குவேட்டர் ரீஜன் ஃபுல்லாமே என்னவா இருக்கான், லோ ப்ரெஷராக இருக்கு. ஸ்லாண்டிங்காக படுறனால அது எவாபரேஷன் உடனே நடக்காது, ஸ்லோவாக தான் நடக்கும். அப்போ இங்கெல்லாம் ஹை ப்ரெஷர், இங்கே லோ ப்ரெஷர். விண்ட் எப்படி மூவ் ஆகும், ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் தான் நமக்கு. அப்போ கேப்ரிகான்ல உள்ள காற்று ஃபுல்லாமே எங்கே போகுது, ஈக்குவேட்டர். கேன்சரில் உள்ள காற்று ஃபுல்லாமே ஈக்குவேட்டர் இருக்கு. அதாவது கீழே இருந்து காற்று ஃபுல்லாக இப்படி வருது, மேலேருந்து காற்று ஃபுல்லாக இப்படி வருது. ஓகேவா? அப்போ இதோட டைரக்ஷன் என்னது, இது ரைட் ஹேண்ட் டைரக்ஷன், இது லெஃப்ட் ஹேண்ட் டைரக்ஷன். இங்கேருந்து வந்துச்சுன்னா இது ரைட்டு, இது லெஃப்ட். ஓகேங்களா? இப்படியா காற்றடிக்கும், இப்படி அடிக்காது. அதாவது இந்த மாதிரி அடிக்காதுன்றேன், நேருக்கு நேராக போகாது. ஏன்னா பூமி என்ன பண்ணிட்டு இருக்காரு, ரொட்டேஷன்ல இருக்காரு. ஒரு பொருள் நிலையா இருந்தால் தான் கீழே இருந்து இப்படி காற்று வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும், மேலே இருந்துன்னா அப்படி ஸ்ட்ரெயிட்டாக கீழே போகும். ஆனால் பூமி என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்படி ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ இங்கிட்டு வர காற்று இப்படி ரொட்டேஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும், இப்படி திரும்ப ஆரம்பிச்சு. ஓகேங்களா? ஸோ அதை தான் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல விண்டோட டைரக்ஷன் எந்த பக்கம் போகுமா, ரைட் சைடு போகும். சதர்ன் ஹெமிஸ்பியர்ல விண்டோட டைரக்ஷன் லெஃப்ட் சைடில் போகும். இந்த காற்று எங்க இருந்து வருது, கீழே இருந்து தானே வருது, கீழே இருந்து தானே இப்படி போகுது மேலே. அப்போ சதர்ன் ஹெமிஸ்பியர் தானே இது. அப்போ எந்த பக்கம் மூவ் ஆகும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ இப்படி அடிக்கும் காற்று.
நார்த்தில் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். அப்போ நார்த்துக்கு ரைட்டு இந்த பக்கம் இருக்கு, இப்படி மூவ் ஆகும். இது புரியுதா? புரிஞ்சுதா? அப்போ டிராபிக் ஆஃப் கேன்சர்லையும் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்லையும் உள்ள காற்று ஃபுல்லாமே எங்கே ஓடி போயிடுச்சு? ஈக்குவேட்டார் நோக்கி ஓடிடுச்சு. காற்று இருந்தால் தான் சூரிய ஒளி பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? காற்று சூடாகி ஆவியாக்கி மேலெலும்பி மழையை கொடுக்கும். அப்போ டிராபிக் ஆஃப் கேன்சர்லையும் கேப்ரிகான்லையும் என்ன நடக்கலை? ரெயின்ஃபால் பொழியலை. எங்கே ரெயின்ஃபால் பொழிஞ்சிட்டு இருக்கு? இந்த சென்ட்ரல் லைனில். ஏன்னா இங்கே உள்ள காற்று ஃபுல்லாக ஆவியானதுனால தான் மேலே போய் மேகங்களை உருவாக்கி மழை பொழிஞ்சிருச்சு. அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு காற்று அங்கேருந்துலாம் ஓடி வந்துருச்சு. அப்போ இந்த டைரக்ஷன்லையும் இந்த டைரக்ஷன்லையும் என்ன கிடையாது? விண்டு இல்லை. அப்போ வெறும் லேண்ட்ஃபார்மில் மட்டும் என்ன நடந்துட்டு இருக்கு? வெப்பம் வந்து பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த இடத்துலையும் காற்று ஃபுல்லாக அங்கிட்டு போனனால வெறும் தரைப்பகுதிகளில் என்ன நடக்குதா? நிலப்பகுதிகளில் வெப்பம் மட்டும் சூடாயிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஒரு இடத்துல வெப்பம் அதிகமாயிடுச்சுன்னா என்னது? அதோட மண்ணோட தன்மை ஃபுல்லாமே மாறிடும். ஓகேங்களா? அப்போ உலகத்தில் உள்ள பாலைவனங்கள் ஃபுல்லாமே எங்க இருக்கா? டிராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். நம்ம இந்தியா எங்க இருக்கோம்? டிராபிக் ஆஃப் கேன்சர்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் எங்க இதான டிராபிக் ஆஃப் கேன்சர். அப்போ இந்த இடத்துல டெசர்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சார் நீங்கள் ஃபுல்லாக தானே சொன்னீங்க டிராபிக் ஆஃப் கேன்சர் ஃபுல்லாக தானே பாலைவனங்கள் இருக்கும், இங்கேயும் ஃபுல்லாக தானே பாலைவனங்கள் இருக்கும். அப்போ இந்தியாவோட சென்டர் பாயிண்ட் ஃபுல்லாகவே என்ன இருந்திருக்கும்? டெசர்ட்டாக இருந்திருக்கணும். ஆனால் ஏன் இல்லை? ஏன்னா ஒவ்வொரு சீசன் அப்பையும் ஒவ்வொரு இடத்துல மழை பெய்யுது. ராஜஸ்தானில் மழை பெய்யலை, அதனால அங்கே மட்டும் டெசர்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. மற்ற இடம் ஃபுல்லாக என்ன இருக்கு? சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன். இந்த லேயர் ஃபுல்லாக டெசர்ட்டாக தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் இந்த இடத்த தவிர்த்து மற்ற இடம் ஃபுல்லாமே என்ன ஆயிடுச்சு? மழை பெய்யுது. ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்த பக்கம் தான் வரும். இது சவுத் அண்ட் வெஸ்ட். சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குமா? வெஸ்டர்ன் காட்ஸ் தெரியும்ல? வெஸ்டர்ன் காட்ஸில் மோதி கொஞ்சம் மழையை கொடுக்கும். மோதி இந்த பக்கம் திரும்பி போகும், இந்த பக்கம் திரும்பி போகும். ஏன்னா மவுண்டைன்ல மோதிச்சுன்னா அப்படி திரும்பி போகும்ல. இங்க போறப்போ அடுத்து இங்க யார் இருக்கா? ராஜஸ்தான் இருக்கா? ராஜஸ்தான்ல ஒரு மவுண்டைன் இருக்கு. அந்த மவுண்டைன் இந்த காத்துக்கு பேரலா இருக்கு. காத்து வரும்போது அதை மறைச்சிட்டு நின்றாதான் என்ன ஆகும்? காத்து அது மேல மோதி மேலெலும்பி மழையை வந்து கொடுக்கும். ஆனா காத்து இப்படி நிக்குது, சாரி மவுண்டைன் வந்து இப்படி நிக்குது. அப்போ விண்டு என்ன ஆகும்? இப்படி வந்துட்டு இப்போ ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகிட்டு போகுது, கத்தி மாதிரி நிற்குது. அப்போ காற்று வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகிட்டு போயிடும். புரியுதா? வெஸ்டர்ன் காட்ஸ் எப்படி இருக்கு? காற்று இங்கிட்டு வருதா, அது அப்படியே மறைச்சிருக்கு, அதனால தான் அதில் மோதி மேலெலும்பி மழையை கொடுத்துருது. இதை தான் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க. ஸோ ரெயின்ஃபால்லே 3 டைப் இருக்கு. ஓகேங்களா? ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால், அப்புறம் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், தேர்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா சைக்ளோன், சூறாவளினால மழை பெய்யுறது. ஓகேங்களா? இந்த மலையோட பேரு இது ஓரோகிராஃபி, மலைத்தடை மலைன்னு சொல்லுவாங்க. மவுண்டைன் மேல மோதி மழை பெய்யுறது. இதுதான் உலகம் முழுக்க மழை பெய்யுது. எங்கெல்லாம் வெப்பம் இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாமே மழை பெய்யும். ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்போம்ல, காற்று ஆவியாகி மேலெலும்பி மேகங்களா உருவாகி மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு, அது பேர் தான் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க, வெப்பச்சலன மழை. அடிக்கடி நியூஸ்லாம் கேட்பீங்க, கேட்டிருக்கீங்களா? சென்னையில் வெப்பச்சலன முறையில் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சைக்ளோன் வந்து நம்ம இப்போ ஒரு அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் வந்துச்சா, சைக்ளோன் வந்துச்சா. சைக்ளோனால மழை பெய்யுறது என்னது? தமிழ்நாடு. அது நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லுவாங்க. இப்படி போன விண்டு மறுபடியும் திரும்பி இப்படி வந்துருக்கும். ஸோ அதுதான் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லுவாங்க. ஸோ ராஜஸ்தான்ல எப்படி இது பாலைவனம் ஆச்சுன்னா, இங்கே மழை வேற பெய்யல. முன்னாடி இந்த இடம் ஃபுல்லாக ஹீட்டாக தான் இருக்கு. ஆனால் ராஜஸ்தான்ல இப்படி நேராக மறைச்சிட்டு இல்லாமல் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறதுனால என்ன ஆயிடுது? காற்று விலகி போயிடுது. விலகி எங்கே போகுது? ஹிமாலயாஸ்க்கு போகுது.
ஹிமாலயாஸ்ல மோதி பஞ்சாப் ஹரியானா ரீஜன் ஃபுல்லாமே மழை. அப்ப ஹிமாலயாஸோட இந்த பார்ட் ஃபுல்லாமே என்னதான் மழை பெஞ்சிருது. அதனாலதான் அந்த பக்கம் ஹீட்டை தணிக்கிறதுக்கு வருடம் முழுவதும் என்னது சவுத் வெஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் இருக்கு. அதனால அங்கிட்ட மழை, இந்த பக்கம் மழை பெய்யாதனால இந்த இடம் மட்டும் என்ன ஆயிடுச்சு, டெசர்ட்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ உலகம் ஃபுல்லாக இருக்கிற டெசர்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுக்குள்ளே தான் அதிகபட்ச டெசர்ட்ஸ் ஃபுல்லாமே இருக்கும். 23 டிகிரி நார்த் அண்ட் 23 டிகிரி சவுத் சைடு வந்து ஓகேங்களா. ஸோ சவுத் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அட்டகாமா டெசர்ட்னு சொல்லுவாங்க. ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா நபீப் டெசர்ட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஹலக்காரி டெசர்ட். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஜொனாரன் டெசர்ட்னு ஒன்று இருக்கும். அப்புறம் இந்தியாவில் தார் டெசர்ட்டு. கீழே ஆஸ்திரேலியா போயிட்டீங்கன்னா சான் விக்டோரியா டெசர்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி டெசர்ட்லாம் எந்த லேயரில் இருக்குது, 23 டிகிரி நார்த் அண்ட் 23 டிகிரி சதர்ன் ரீஜனில் வந்து இருக்குது. அண்டார்டிகா ஆர்டிக்கும் டெசர்ட் தான், அதை கோல்ட் டெசர்ட்னு சொல்லுவாங்க. டெசர்ட்லேயே 2 டைப் வந்து இருக்கும், வார்ம் டெசர்ட் அண்டு கோல்ட் டெசர்ட்னு சொல்லுவாங்க. அப்போ அதிகமான பாலைவனங்கள் எங்கே தான் உருவாகுது, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்டு ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த 6 டைப்பா ஓகேங்களா. ஸோ இதை வச்சு ஒரு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் சொல்லவா? ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, உத்கல் பிளைன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவ்வளோ. அப்போ உத்கல் பிளைன்ஸ்னா சமவெளி. சமவெளி எந்த இடத்துல இருக்கு, உத்கல்ன்ற சமவெளி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒடிசா அண்ட் தமிழ்நாடு, கர்நாடகா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆனால் புக்கில் இந்த டேட்டா இல்லை, ரொம்ப ஓல்டு புக்கில் இருக்கு, 1918 அந்த புக்கில் இருக்கு, இப்போ வர புக்கில் எல்லாம் இல்லை. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆன்சர் ஸோ இந்த மாதிரி டாபிக்லாம் கொஞ்சம் கான்செப்டாகவும் பேசிக்காகவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதில் நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலிமினேட் பண்ணிடலாமா? ஏன்னா இப்போ தான் பார்த்தோம் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த ஹிமாலயாஸ் ஃபுல்லாக எங்கே இருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர், உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ் அந்த மாதிரி தான் சொன்னோம். அப்போ இங்கே மவுண்டைன்ஸ் தான் இருக்குது, சமவெளிகள் இல்லை. அப்போ இது அவுட். ஸோ அதே போல் கர்நாடகா இங்கிட்டு இருக்கு, கர்நாடகா இந்த பக்கம் இருக்கு. இங்கே கீழே என்ன பார்த்தோம் நம்ம, டெக்கான் பிளாட்டியூ அண்டு சென்ட்ரல் ஐலாண்ட் சொல்லி பார்த்தோம். அப்போ எதை எலிமினேட் பண்ணிடலாம், கர்நாடகா எலிமினேட் பண்ணிடலாமா? தமிழ்நாட்டில் ஏதாச்சும் பார்த்தோமா? தமிழ்நாடு கீழே டெக்கான் பிளாட்டியூ தாண்டி இருக்கு, அங்கே ஏதாச்சும் பார்த்தோமா? எதுவும் பார்க்கல. அப்போ தமிழ்நாடு அவுட். அப்போ மிச்சம் என்ன இருக்கு, ஒடிசா. ஏன்னா ஒடிசானதான் பிளைன்ஸ்ன்னு சொல்லி படிச்சோமா, இந்த இருக்கா ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், இது ஃபுல்லாமே இதை தானே பிளைன்ஸ்ன்னு சொல்லி சொன்னேன். இந்த ப்ளூ கலர் லைன் அதுவும் சொல்லியிருப்பேன். இங்கிட்டு கோஸ்டல் சைடும் பார்த்தேன். கோஸ்டல் சைடுன்றது மொத்த ஸ்டேட்டும் கவர் ஆகாது, கோஸ்டல் அந்த ஒரு பிளேஸ் மட்டும் தானே, அதனால அந்த மகாராஷ்டிரா அந்த ரீஜன்லாம் எடுக்க முடியாது ஓகேங்களா. அப்போ இங்கே ஃபுல்லாகவே என்ன இருக்கு, இது ஃபுல்லாகவே ஒடிசா ஸ்டேட்ஸ் இருக்கா, அப்போ அதை எடுத்துக்கலாம். புரியுதா? ஸோ ஜாகிரஃபி படிச்சிருந்தவங்க இந்த மாதிரி ஆன்சர் போட்டாங்க, ஜாகிரஃபி படித்து கொஞ்சம் கான்செப்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆன்சர் போட்டாங்க. ஆனால் இதை தவிர்த்து இன்னொரு ஆன்சரும் போட்டிருக்காங்க. அப்போ ஸ்டூடெண்ட்டோட மைண்டை பாருங்கள் எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வேர்டு எங்கே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ எக்ஸாமில் யோசிச்சு கரெக்டாக அந்த இடத்த கண்டுபிடிச்சி ஒரு ஆன்சர் போட்டாங்க வேற ஸ்டூடெண்ட்ஸ்லாம். அதான் மெஜாரிட்டி பீப்புள் இந்த கொஸ்டினுக்கு யாருமே ஆன்சர் போடல. ஒரு 50% ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர் போட்டோம். ஜாகிரபி கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா இந்த மாதிரி எலிமினேட் பண்ணி ஆன்சர் போடலாம். இன்னொரு டீமு ஏனோ தானோன்னு போட்டிருப்பாங்க. இன்னொரு டீம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேற ஒரு இடத்த கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது எந்த இடத்துல வரும்னா, இந்த பாடல் இருக்குல்ல, ஜனகணமன பாடல் இருக்கா, அதில் வருமா? உத்கல பங்கான்னு சொல்லிட்டு வருமா? அப்போ உத்கல பங்கானா என்னது, பங்கா பக்கத்தில் தானே, அப்போ பங்களாதேஷ் பக்கத்தில் என்ன இருக்கு, ஒடிசா இருக்கு. அப்போ ஆன்சர் ஒடிசா
புரிஞ்சுதா? ஜனகணமன பாடல்ல உத்கல பங்கான்னு சொல்லிட்டு வருமா, அப்போ உத்கல் தான் அதுதான். அப்ப அந்த சமவெளிலாம் நம்ம இந்தியால இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாட்டுல சொல்லியிருப்பாங்க. அதான பிசியோகிராபி டிவிஷன். அவ்வளவுதான். எஸ். அப்ப எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்றது புரியுதா? அப்ப இந்தியாவோட ஜியோகிராஃபி ஆனா எந்த பாட்டுல போயிட்டு ஒளிஞ்சு கிடக்கு? அங்கேயும் இருக்கு. எல்லாமே இன்டர்லிங்க் தான். அப்ப கொஸ்டின் எப்பவுமே நம்மளோட டே டு லைஃப்ல என்ன நடந்திருக்கோ அதை தான் கொஸ்டின்ஸா கேட்பாங்க. இப்போ ஜியோகிராஃபி ரீதியா உங்களுக்கு எது தேவையோ அதுதான் அங்க கொஸ்டின்ஸா ரைஸ் ஆகும். புரியுதா சொல்ல வருது? ஆமா. ஆனா ஸ்கூல் புக்ல 4 பிளைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ், ராஜஸ்தான் பிளைன்ஸ், கங்கை பிளைன்ஸ் அண்ட் பிரம்மபுத்திரா பிளைன்ஸ். இதெல்லாம் கொடுக்கவே இல்லை. அப்ப நம்ம படிச்ச வச்சு தான் எலிமினேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படி எலிமினேட் பண்ற மாதிரி தான் அவங்களுக்கும் கொஸ்டின் எடுத்திருப்பாங்க. மொத்தமாலாம் உங்களை ரொம்ப போட்டு டம்ப் பண்ணலாம் மாட்டாங்க. இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பான். ஆனா அது பார்த்தோன்னே யாருக்குமே தெரியாது. எங்கடா இருந்து கொஸ்டின் எடுத்தாங்க, ஸ்கூல் புக்ல இல்லையடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்போம். ஆனா நீங்க யோசிச்சு கொஞ்சம் போட்டீங்கன்னா ஈஸியா இருந்தது. ஓ, இதைத்தான் கேட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடும். எல்லாருமே அந்த பதட்டத்துல தான் மார்க் விட்டுறாங்களே தவிர்த்து படிச்சு விட்டுருக்க மாட்டாங்க. ஓகே, நல்லா படிச்சுட்டு போயிட்டு அங்க போயிட்டு 10 கொஸ்டின் தெரியலன்னா முடிஞ்சு. அதை பொறுமையாகவும் கரெக்டாகவும் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த physiography division. Northern mountains and northern plains and coastal plains, peninsular plateau, island and desert. இதில் உள்ள டேட்டா தான் அடுத்து கடகடன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ வேண்டாம். இன்னைக்கு இந்த டாபிக் மட்டும் போதும். லொக்கேஷன் ஒன்று பார்த்துருக்கோம், அங்கிட்டு லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்ஸ் பார்த்துருக்கோம். இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த பிடிஎஃப்ல போயிட்டு என்ன பண்ணுங்க, அது ஒரு கிளான்ஸ் மட்டும் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.